Satyabhama Institute of Science and Technology, Chennai. பஞ்சாப் மாநிலத்தில் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் மற்றும் நவ்ஜோத் சிங் சித்து இடையே சமரசம் ஏற்படுத்த காங்கிரஸ் கட்சி முனைப்பு காட்டி வருகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்கு முதல்வர் அமரீந்தர் சிங்கிற்கும் மூத்த தலைவர் நவ்ஜோத் சிங் சித்துவிற்கும் பூசல் நிலவுகிறது. இந்நிலையில் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர காங்கிரஸ் தலைமை முனைப்பு காட்டி வருகிறது. டெல்லிக்கு நவ்ஜோத் சிங் சித்துவை வரவழைத்து காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் சமரசம் பேசியுள்ளனர். பஞ்சாப் மாநில துணை முதல்வர் பதவியை சித்துவுக்கு அளிக்க காங்கிரஸ் திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் மாநில தலைவர் பதவியையே விரும்புவதாக தெரிகிறது. கட்சி தலைமையிடம் நவ்ஜோத் சிங் சித்துவிற்கு செல்வாக்கு இருந்தாலும் பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்தவரை அமரீந்தர் சிங் காங்கிரஸ் கட்சியை தன் பிடியில் வைத்திருக்கிறார். வரும் தேர்தலில் அமரீந்தர் முதல்வர் வேட்பாளராக இருந்தால்தான் காங்கிரசிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று கட்சியின் பல தலைவர்கள் கருதுகின்றனர். இந்த சூழலில் தனது கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் ஆம் ஆத்மி கட்சிக்கு சித்து தாவக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சித்துவை சமாதானப்படுத்த காங்கிரஸ் தலைமை தீவிரம் காட்டி வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான சித்து ஓய்வுக்கு பிறகு பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார். பின்னர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பதவியில் இருந்து சித்து விலகிவிட்டார். தற்போது சட்டப்பேரவை தேர்தலில் தனக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதாக தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து கணபதி சுப்பிரமணியம். Satyabhama Institute of Science and Technology, Chennai.